மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம பேம்பு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா நம்ம பேம்பு. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஸ்பெஷலான திங் வந்து இந்த பேம்பு தான். நான் இது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஈஸியாக அவைலபிள் இல்லை. ஸோ நான் ஆன்லைனில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேம்பில் வந்து கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு சரட்டை யூஸ் பண்ணி தான் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டிருக்காங்க. அப்புறம் மேலே இது கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புட்டு எப்படி பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான் இதில் இருக்கும். அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம இந்த பேம்பு இது பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பல்லாரி தான். நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஃபுல்லாக நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஆனியன்லாம் ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ நம்ம ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஹாஃபாக குக் பண்ணால் போதும். பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணும் போதே நம்மளோட எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹாஃப் குக் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணிவிட்டு வந்து அந்த கலருக்கு தான் நம்ம இது. உங்களுக்கு வேணும்னா கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இந்த மஞ்சள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மெல் எதுவும் வராது. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக ஹீட்லேயே வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஹீட்லேயே வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனில் வந்து மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தனியா பவுடர் ஒரு 2 ஸ்பூன், ஒரு கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் கொஞ்சம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அந்த மசாலா ஃபுல்லாத்தையும் நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அப்போ வந்து ரொம்ப ஜூஸியாக குக் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா குக் ஆயிரும். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயமே ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுத்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவும், தக்காளி வந்து ஒரு 4 இது எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஹாஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஃபுல் சால்ட் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு.
வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சில்லி பவுடர், தனியா பவுடர்லாம் எடுத்து வச்சுருந்தோம், கரம் மசாலா. ஸோ அந்த பவுடர் தான் நான் இதுலேயும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா குக் பண்ணிடலாம் சிக்கன் எல்லாத்தையும். முந்தின நாளே வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். குக் ஆகும்போது இதுலேயே கொஞ்சம் வாட்டர் வேணும், அதனால இப்போ இதை ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஃபுல்லாக அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம கூட ஆட் பண்ணிடலாம் வாட்டர். இப்போ நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் ஹாஃப் குக்கில் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேம்பில் வந்து ஃபில் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம இடியாப்பமுக்கெலாம் வந்து அரைச்சி கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ள போட்டுட்டு, இது வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கலருக்கு நம்ம வந்து மஞ்சள் யூஸ் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி பண்ணோம், அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கிரேவி, அடுத்த லேயர் வந்து இந்த பாஸ்மதி. அப்புறம் அந்த மஞ்சளில் நம்ம சாஸ் மாதிரி பண்ணியிருந்தது ஆட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கோல்டன் ப்ரௌன், இதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி இல்லை, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கரில் நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கரில் கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த விசிலுக்கு பதிலாக வந்து அந்த கீழே ஹோல் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு நேராக நம்ம வச்சுட்டு, இதுக்கு மேலே வந்து க்ளோசிங்க்கு வந்து ஒரு சரட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்கலாம். கீழே வந்து ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை வச்சு தான் இப்போ தள்ளணும். நம்ம நல்ல சூடான பேம்பூ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு லஞ்சுக்கு. கார்னிஷிங்காக கொஞ்சம் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.